ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செய்தி வந்து வேகமாக பரவிட்டுருக்கு. அது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். வெறும் 500 வந்து பார்த்திங்கன்னா பைசாக்காக 90 வயசு மாமியாரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்து முதுகில் வந்து சுமந்து வந்துருக்காங்க ஒரு பெண்மணி. அவங்க யார், எதுக்காக வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 வந்து மாதம் வந்து கிடைக்கிது. அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தா 90 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நடக்க முடியாது, ஒன்றும் முடியாது, அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாமியாரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சர்க்குஜா அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து குனியா அப்படிங்கிற பகுதியில் ஜங்கல்பாரா அப்படிங்கிற கிராமம் தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்மனியா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவரோட மாமியார் தான் சோன்வாரி. இவங்களோட வயசு 90. இவங்களுக்கு முதியோருக்கு வந்து பென்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து பென்ஷன் வந்து 500 வந்து வாங்கிக்கிட்டு இவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, பேங்கில் வந்து கேஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்படலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதமாக இவங்களுக்கு வந்து அந்த தகவல் வந்து கிடைக்கல. இதுக்காக பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஜங்கல்பாராலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைண்ட் நகரில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு போகிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் இருந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மே 22 வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சோன்வாரியை வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதுகில் வந்து துணியை வச்சு கட்டி அவங்க வந்து போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு போகிறவங்களாம் யார் நீங்கள் எதுக்காக தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, வங்கி மித்ரா அப்படிங்கிற திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து கொடுப்பாங்க. இப்போ 4 மாதமாக வந்து கேஎஸ்சி பண்ணதால் கொடுக்கல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட்டிகிட்டு வாங்கன்னு நேரில் சொன்னாங்க. அதான் நேரில் கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் நான் முதுகில் கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் அவங்க பேங்குக்கு போனோன்னே கேஎஸ்சி முடிச்சுட்டு 4 மாதமாக நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. 2000 வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் அலையவே வேண்டாம், உங்கள் வீட்டிலேயே வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் வீட்டிலே தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேஎஸ்சிக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்து தன்னுடைய மாமியாரை முதுகில் வந்து சுமந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே இந்த அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நடக்கிறதே வந்து 4-5 கிலோமீட்டருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மாமியாரை முதுகில் வந்து கட்டிட்டு அவங்க வந்து நடந்திருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதே மாதிரி தான் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் ஒடிசாவில் கியோஞ்சோர் அப்படிங்கிற மாவட்டத்தில் மல்லிப்பாசியில் ஜீத்து முந்தா அப்படிங்கிற ஒரு 42 வயசு ஆச்சு. தன்னுடைய சகோதரி கலா முந்தா அப்படிங்கிறவரில் இதே மாதிரி தான் பணத்தை எடுப்பதற்காக ஒடிசா வந்து கிராமிய வங்கியத்துக்கு வந்திருந்தார். அவரும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நேரில் தான் அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நேரில் வந்து சொல்லணும், நேரில் வர முடியாதுன்னு எத்தனை சொன்னாலும் கேட்கலன்னு சொல்லிட்டு தங்கள் வீட்டுக்கிட்டே பிறக்க வச்சுருந்த அந்த கலாவோட இது எடுத்து எலும்புக்கூட்டோடு வந்து பேங்குக்கு வந்துட்டு போனார் முதுகில் கட்டிட்டு. இப்போ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் வந்து போன மாதம் மிகப்பெரிய அளவு ஏற்படுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு நிறுத்தி வச்ச ரூபாயெல்லாம் வந்து கொடுத்தாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும்போது இப்போ இந்த செய்தியும் வந்து மக்களுக்கு ஆட்சியாக இருக்குது. போன மாதம் தான் இப்படி வந்து நடந்திருக்கு, இப்போ இதுவா அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்குது.